$24,000 ஆண்டுகள் உறைந்து கிடந்த ஜாம்பி புழுவை உயிர்ப்பித்த விஞ்ஞானிகள். அடுத்து நடந்தது என்ன? கேட்பதற்கே ஒரு அறிவியல் கதை போல இருக்கும் இந்த நிகழ்வு தற்போது நிஜமாகவே நடந்திருக்கிறது. சைபீரியாவின் உறைபனி பகுதியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உறைந்து கிடந்த ஒரு மிகச்சிறிய புழுவை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அது பல ஆயிரம் ஆண்டுகால ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்று ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சைபீரியாவின் அலாசியா ஆற்றுக்கு அருகில் பூமிக்கடியில் இருந்த நிரந்தரமான பனிப்பாறைக்குள் இந்த நுண்ணுயிரை ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். யோடோமா என்று அழைக்கப்படும் இந்த பனிப்பாறை சுமார் -20 டிகிரி செல்சியஸ் குளிரில் அந்த புழுவை இத்தனை காலமும் பாதுகாப்பாக வைத்திருந்தது. ஆய்வாளர்கள் கண்டெடுத்த அந்த புழுவின் பெயர் பெடலாய்டு ரோட்டிஃபர். இவை உலகம் முழுவதும் நன்னீர் பகுதியில் காணப்படும் நுண்ணுயிர்கள். ரேடியோ கார்பன் பரிசோதனையில் இந்த புழு சுமார் 24,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்தது என்பது உறுதியாகியுள்ளது. ஆய்வகத்தில் பனி உருகி இயல்பு நிலைக்கு வந்த அந்த புழு அடுத்த சில நாட்களிலேயே ஆச்சரியமான மாற்றங்களை வெளிப்படுத்தியது. அது சுறுசுறுப்பாக நகரவும் உணவு சாப்பிடவும் தொடங்கியது. மிகவும் வியப்பான விஷயம் என்னவென்றால் இதற்கு துணை எதுவும் தேவைப்படவில்லை. இது ஆண் துணை இல்லாமல் தானாகவே குட்டி போடும் பாலிலி இனப்பெருக்க முறையை பின்பற்றியது. அதாவது அந்த தாய்ப்புழு எந்த மாற்றமும் இன்றி அப்படியே தன்னை போலவே இருக்கும் குட்டிகளை உருவாக்கியது. இதன் மூலம் பிறந்த குட்டிகள் அனைத்தும் தாயின் அப்படியே ஒரு நகல் போல எந்த குறையும் இன்றி இருந்தன. பொதுவாக பாக்டீரியாக்களை தவிர மற்ற உயிரினங்களுக்கு இவ்வளவு காலம் உயிர் வாழும் சக்தி இருக்காது. ஆனால் இந்த புழுவுக்கு நரம்பு, தசை, செரிமான மண்டலம் என அனைத்தும் இருப்பதால் இது எப்படி இவ்வளவு காலம் DNA சிதையாமல் பிழைத்தது என்பதுதான் அறிவியலாளர்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஊடகங்கள் இதை ஜாம்பி புழு என்று அழைத்தாலும் ஆய்வின் முதன்மை அதிகாரி ஸ்டாஸ் மலவின் இதை மறுக்கிறார். இந்த புழு சாகவில்லை. அதன் உடல் செயல்பாடுகளை அது நீண்ட காலத்திற்கு ஒரு ஸ்டாப் செய்து வைத்திருந்தது, அவ்வளவுதான் என்று அவர் கூறுகிறார். எதிர்காலத்தில் மனித உறுப்புகளை பாதுகாப்பாக உறைய வைத்து தேவைப்படும் போது மீண்டும் பயன்படுத்த இது போன்ற ஆராய்ச்சிகள் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள்.